அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை வைத்திருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட கண் திருஷ்டி பட்டிருக்கு இல்லை ஏவல் சூன்யம் இது போல இருக்குங்கிற வார்த்தையை நம்புவாங்க, மந்திரங்களையும் நம்புவாங்க. எப்படி நல்ல சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குதோ அது போல கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கும். நல்ல சக்திங்கிறது நம்மளுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் நம்ம பேசுகிற இடத்துல நல்ல ஒலிகள் கேட்கக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே நல்ல சக்திகள் இருக்கும். அதன் மூலமா அங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்ல எண்ணங்களே பரவும். இதுவே கெட்ட எண்ணங்களோடையும் கெட்ட வார்த்தைகள் பேசுறது கெட்ட ஒலிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களோட மனமும் அது போல பிரச்சனைகளை மாட்டும். இந்த ஏவல் பில்லி சூன்யம் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது அது நல்ல மந்திரமாகவும் நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும்போது அந்த இடங்களும் அது சம்மந்தப்பட்டவர்கள் நன்மை கிடைக்கும். இதுவே சில தீய மந்திரங்கள் தீய பீஜ ஒலிகள் தீய அதிர்வலைகளை உருவாக்கும் போது அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும். இதற்கு பேர் தான் பில்லி சூன்யம் ஏவல் செய்வனு சொல்லுவாங்க. இதை வைத்து ஒரு மனிதனை முழுவதுமாக அழிக்க கூட முடியும். இப்போ நம்ம இவற்றை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாவது, அதிகாலை நேரத்தில் யாருக்காவது பில்லி சூன்யம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முருங்கை மரத்து பக்கத்தில் கூட்டு போய், அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு பண்ணுங்க. முருங்கை மரத்தோட கொழுந்து இலையை கொஞ்சம் பறித்து அதோட சாறு ஒரு 2லேருந்து ஒரு 5 சொட்டுகள் இல்லாட்டி 5லேருந்து 10 சொட்டுகள் கூட அவங்க கையில் விடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிடம் அவங்களுடைய கையை அசைக்காமல் இருக்கணும். அதாவது உள்ளங்கையில் சாறு விட்டுட்டு கையை அசைக்காமல் இருங்க. அதன் பிறகு அவங்க கையை பார்க்கும்போது அந்த சாரில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் நீர்த்து போய் இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே அது பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தாங்கன்னா அது அப்படியே திக்காகி ஒரு திட்டு போல கட்டியாக மாறி இருக்கும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு டெஸ்ட் எல்லாத்துலேயுமே காட்டி கொடுத்துரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின் போது நமக்கு ஒரு யூகம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா கண்ணு பார்த்தீங்கன்னா கருவளையும் ரொம்ப அதிகமாக தோன்றும். அதே போல் நைட்டு சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. அதிகப்படியான இந்த கழுத்து வலி, இந்த புறமுதுகு, முதுகு தண்டு இது போன்ற இடங்களில் வலி பாதிப்புகள் இருக்கும். அதே போல அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கெட்ட கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். தனியாக இருக்கும் போதெல்லாம் பயம், சில நேரங்கள் அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத உணர்வு, இந்த தற்கொலை உணர்வு இது போன்ற உணர்வுகள் வரும். அதே போல அவங்ககிட்ட கேட்கும்போது உடம்பு எப்பப்பா அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கு இது போன்ற வார்த்தைகள் சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த முருங்கை இலை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட உண்மையான சுத்தமான ரசமணி கிடைத்தால் அதை அவங்களோட உள்ளங்கையில வைத்து மூட சொல்லுங்க. அவங்களால 5 நிமிடத்துக்கு மேலே அந்த ரசமணியை கையில் பிடிக்கவே முடியாது. அதை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வினை பாதிப்பு இருக்குன்னு. இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் உடனே பண்ண வேண்டியது நல்ல மாந்திரிகரை பார்க்கணும். கோவிலில் இருக்கக்கூடிய வயதான பூசாரிகள் இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதற்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கேரளாவுக்கு போனீங்கன்னா நிறைய பேரே கிடைப்பாங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்துகிட்டும் இருக்காங்க. ஸோ இது போன்ற டெஸ்ட்டுகள் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதனால் எந்த தவறுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.